ஹலோ மாணவ கண்மணிகளே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மலையேறி யூடியூப் சேனல். நாளைக்கு அதாவது 5/3/2022 மார்ச் 5ஆம் தேதி NMMS தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களும் கூட. NMMS தேர்வுக்குரிய முக்கிய குறிப்புகளை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காலை 9:30 மணிக்கு தொடங்கும் தேர்வுக்கு 9 மணிக்கே நீங்கள் தேர்வு மையத்தில் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்ட் 1 மேட் அப்படின்றது நடக்கும். அது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:30லேருந்து 11 மணி வரை நடக்கும். 11 மணிலேருந்து 11:30 வரை உங்களுக்கு பிரேக் இருக்கும். அடுத்து பிரேக் முடிஞ்ச உடனே பார்ட் 2 சாட் எக்ஸாம் நடக்கும். அது 11:30 இருந்து 1 மணி வரை உங்களுக்கு நடக்கும். இதுக்குரிய விடைகளை நீங்கள் OMR ஷீட் அப்படின்ற ஷீட்டில் நீங்கள் நிழலிட, அதாவது ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கருப்பு நிற பால் பாயிண்ட் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென்னை வச்சு நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயே பென்சில் எடுத்து அதில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து வினாக்களுக்கும் கட்டாயம் விடையளிக்க வேண்டும், சரியா? எந்த கேள்வியும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். நேர மேலாண்மை வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வினாக்களை வரிசைப்படியும் எளிமையான வினாக்களுக்கு முதலில் விரைவாகவும் விடையளிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஈஸியான கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அது அப்புறமேட்டு கடின வினாக்களுக்கு நல்லா யோசித்து கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் வெர்பல் ரீசனிங், அதாவது படங்களை சார்ந்த கணக்குகளை தவிர அதை மட்டும் தவறு செய்யாமல் மிக கவனமாக விடையளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது செஞ்சு பார்க்குறதுக்குரிய கணக்குகள் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து அதையும் பண்ணிடுங்க. சாட் எக்ஸாமுக்கு கணித பாடத்திற்குரிய விடையளிக்க வினாத்தாளில் அந்தந்த வினாவிற்கு அருகிலேயே குறிப்புகளை எழுதி பார்க்கவும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கணக்கெலாம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு இடத்துல போய் பண்ணிங்கன்னா நம்பர் மாற்றி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் எந்த கணக்குக்கு பண்ணுறீங்களோ அந்த கணக்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்து என்னென்னா முக்கிய தலைப்புகள் மேட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மேட்டுக்குரிய எல்லா தலைப்புகள்லேயும் நீங்கள் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணிடுங்க கான்செப்ட்ஸை. அடுத்து நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா NMMS தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சில குறிப்புகள் அப்படின்னு நான் குறிப்புகளாக உங்களுக்கு சொல்கிறேன். தேர்வு வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஃப்ரம் மலையருவி சேனல் டீம். முதல் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேனா வச்சுக்கோங்க கையில். அப்படியே ஹால் டிக்கெட்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. காலையில் 8:45க்கெலாம் உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போயிருங்க. காலையில் முதல் தேர்வான மேட் தேர்வு எழுதுறதுக்கு நன்கு தெரிஞ்ச பயிற்சி, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் நன்கு தெரியும், எந்தெந்த கான்செப்ட்ஸ்லேருந்து நல்லா தெரியுமோ அந்த மாதிரி கேள்விகளை முதல்ல அட்டன் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க கேள்விகளை வந்து அட்டன் பண்ணுங்கள். அதே போல தான் சாட் தேர்வும் முதல்ல அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பகுதியிலேருந்து விடையளிச்சிருங்க. கடைசியாக கணிதம் வந்து பண்ணுங்கள். ஏன்னா கணிதத்துக்கு வந்து நம்ம பொறுமையை யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணிடுங்க. மேட் தேர்வை விரிவாக எழுதினால் மட்டுமே குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனைத்து கணக்குகளையும் விடையளிக்க முடியும். அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. நேர மேலாண்மைன்றது இதில் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் சாட் தேர்வை பொறுத்தவரை மிகவும் மெதுவாக நன்கு வினாவை படித்து விடையளித்தல் வந்தாலே நேரம் போதுமானதாக இருக்கும். சாட் தேர்வில் அவசரம் வேண்டாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், மேட் தேர்வை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா மட்டும்தான் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க முடியும். அதே இது சாட் தேர்வை பொறுத்தவரை நீங்கள் நல்லா பொறுமையாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுறது தான் கரெக்டாக வரும். அதான் சாதுரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேற்கண்ட சொன்ன குறிப்புகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொண்டு தேர்வு எழுதினாலே கண்டிப்பாக உங்களால் NMMS தேர்வை வந்து வெற்றி அடைய பெரியும். உங்களால் அதை வந்து கைவசப்படுத்திக்கவும் முடியும். அனைவருக்கும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி நல்லபடியாக பண்ணி முடித்த பிறகு நீங்கள் இங்கே வந்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அந்த பரீட்சையை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை பெற நம்ம மலையருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.
டாடா, பை பை, see you.